ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 3 ஆஃப் ஜேர்னலிங். இன்னைக்கு டேட் வந்து 11 ஜூன். டைம் இப்போது 9:55, ஆல்மோஸ்ட் 10 ஆக போகுது. ஸோ இன்றைக்கி டேயில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, காலையிலேருந்து செமஸ்டருக்கு படிச்சிட்ருந்தேன். ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போச்சு. ஸோ நாளைக்கு ப்ராக்டிக்கல் 12th ஜூன் ப்ராக்டிக்கல். ஸோ அதுக்கு ரெக்கார்ட் சைன் வாங்குறதுக்காக மறுபடியும் ஹாஸ்டல்லேருந்து காலேஜ் போயிட்டு நான் மத்தியானம் தான் வந்தேன். போயிட்டு எனக்கு இது மாதிரி கொஞ்ச நாள் தூக்கமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு குட்டி நேப் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் அப்ஸ்கில் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 4 o'clockலேருந்து 6:30 வரைக்கும் நான் அப்ஸ்கில் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எப்போயும் போல் மெடிடேஷன், ஸோ அப்புறம் ஜிம் போயிட்டு அப்புறம் இந்த புக் காண்ட் ஹர்ட் மீ, இது நான் கொஞ்ச நாளில் ரீட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் என்னை புஷ் பண்ணது முன்னாடி. ஓகே, ஸோ இன்றைக்கு டே அவ்வளோதான். நாளைக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது, அரியர் ப்ராக்டிக்கல். ஓப்ஸ், இன்னும் எதுவுமே படிக்கல. ஆல்ரெடி இப்போ 10 ஆயிடுச்சு. படிக்கலாம் தான், தூக்கம் கண்ணை கட்டுது. அப்பப்போ நான் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் நிறையா இருந்துச்சு. கொஞ்சம் ஃபோன் நோண்டுறது, ரீல்ஸ் பார்க்குறது, அப்பப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருந்துச்சு. டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி உட்காரணும் அப்படின்னு உட்காந்தேன். பட் இது பத்தாது தான். பிகாஸ் நான் அது பண்ணேன் இது பண்ணேன் அப்படி சொன்னாலும் கம்மியான நேரத்தில் நிறையா பண்ண முடியல. லைக் இது பெட்டர், இதனோட பழைய வெர்ஷனுக்கு இப்போது ஓரளவுக்கு பெட்டர் தான். ஆனால் இது இன்னும் பத்தாது, இன்னும் நிறையா இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இன்றைக்கி டேக்கு இவ்வளோ தான் முடிஞ்சு. நாளைக்கு ப்ராக்டிக்கல் காலையிலேருந்து படிக்கணும். ஸோ அடுத்த செமஸ்டர் வருது. செமஸ்டர் கூட சேர்த்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணோம். தட்ஸ் இட் ஃபார் த டே. பாய்.